ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நாயின் தொல்லை அதிகமாக இருந்தால் இந்தமாரி சின்ன கிண்ணத்தில் பிஸ்கெட்டு கலந்துன்னு நான் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணுங்க. கொடுத்துக்கிட்டு பிஸ்கெட்டில் இப்படி வச்சுட்டு நாய் கொடுத்துறேன் பாருங்க. ஆஃப் பண்ணுறே, ஆஃப் பண்ணுறா, ஆஃப் பண்ணிட்டியா? உயிர்களுக்கான உறவே உணவு தான். ஒரு குழந்தை ஒரு தாயை நம்புது அப்படின்னா அந்த உணவு தான். அந்த உணவு கொடுக்குறவங்க எல்லாருமே தாயா நினைக்கிறது தான். மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, நம்ம உணவு கொடுக்குறோம், அதை நம்புது. உணவு கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் உணவு கொடுத்து தான் செய்கிற வேலை. இப்படி கொடூரமான ஒரு மனிதன் உணவு கொடுத்து அந்த நாய் எப்படி சித்திரவதைப்படுத்தான் பார்த்தீங்களா? இவ்வளவு கொடூரமான மனிதரை தாங்க நம்ம சுப்பீரியர்னு சொல்லிட்டு இருக்கோம். உச்ச நீதிமன்றம் நவம்பர் 7ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பு, அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இப்படி ஒரு காணொலியை கொண்டு போய் சேர்க்கிறவரையும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு கொடூரமான மனிதருக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். உணவை கொடுத்து ஒரு உயிரை சித்திரவதைப்படுத்துறதை விட ஒரு கொடூரமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. ஹாய்ங்க, இப்போ நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தா, நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நவம்பர் 7 அன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்றது இந்த உலகத்துக்கே தெரியும், எனக்கு மாத்திரம். ஸோ ஆனால் இந்த ஜென்மம் மிருகம்னு சொல்லக்கூடாது, மனித மிருகம்லாம் சொல்லக்கூடாதுங்க. மிருகத்தை வந்து யார் கூடயும் ஒப்பிடக்கூடாது. அவங்க வந்து வேற லெவலுங்க, யாரும் தகுதியே கிடையாது இருக்கு. ஸோ இந்த நாட்டில் வந்து மிருகம் கூட பசிக்கும் போது மட்டும் தான் காட்டில் வந்து இன்னொரு உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிடும். பசி இல்லாத போது அது பக்கத்துல எந்த உயிரினம் இருந்தாலும் அது கண்டிப்பா வேட்டையாடி சாப்பிடாது. மனுஷன் மட்டும்தான் இன்னும் எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிடறதுல முதலிடமா வகுக்கிறான். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணும்போது தான் யார் நம்மளுக்கு ஜட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கண்பார்வைக்கு இந்த வீடியோ போய் சேரணும். இந்த செயலை செஞ்சவனுக்கு சீக்கிரமா தண்டனை கிடைக்கணும். ஸோ இனிமேல் ஒருத்தரும் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கொடுமைகள் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஜட்மெண்ட்டை நம்மளுக்கு மாற்றி எழுதணும். அந்த தீர்ப்பு அவங்க கையில இருக்குன்னா நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்றதெல்லாம்